நம்ம இந்து சகோதரர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறை சென்றார்கள். அவர்கள் மீண்டும் வெளியில் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு எல்லோரும் நம்ம இந்து சகோதரர்கள் மீது இந்த காவல்துறையும் அரசாங்கமும் இந்த சிறு தினங்களாக 3 தினங்களாக பல கொடுமைகளை கொடுத்தார்கள். அதையும் தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களையும் தாய்மார்களையும் சமய தலைவர்களையும் நம்ம சங்க பரிவார இயக்க பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முருகனுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் எச். ராஜா அவர்கள் சிறிது நேரம் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு பெரியவர்களே தாய்மார்களே காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 40 நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகளின் ஆட்சிக்கு வர முடியாது என்ற சூழ்நிலை அறுபடை வீட்டிலே முதற்படை மேடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்துதான் முருகன் கோவில் இல்லை ஏதோ தர்கா சொல்றீங்க, அது முன்னாடி வந்ததா யோசித்து பார்க்கணும். ஏன் இப்போதே நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம், இந்த காவல்துறையும். ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும். 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதான மதுரை கலெக்டரோடு. அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு 21க்கு விரோதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் கோர்ட்டில் ஏற்ற வேண்டியது நம்மளோட கடமை. உங்களுக்கு கால இன்னைக்கு குழந்தை 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல
பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனான்? இதுக்கு பதில் வர, ஏன்னா மேல யாரும் குடியில்லை. இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான்னா நான் தர்காக்கு போறேன்னு இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்கு இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இன்னொன்று அரசாங்க ரெக்கார்டில் இருக்கு. அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல. கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போய்தானே நம்முடைய முதல் படையீட்டை அபகரிக்கும் சித்தம் தானே. அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன், இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி முதல் படை விட்டு கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். 42 முதல்ல